வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ரொம்பவும் ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். நான் உடல் அல்ல, ஆத்மாவே நான். இது சும்மா ஒரு வாக்கியம் இல்லங்க. நம்ம வாழ்க்கையும் நாம படுற கஷ்டங்களையும் அதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிற நம்ம பார்வையுமே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த புரிதல். ஆனா அந்த சிம்பிளான வரிக்கு பின்னால இவ்ளோ பெரிய அர்த்தம் என்ன இருக்கு? வாங்க, சேர்ந்து இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட இந்த பயணம் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் உங்ககிட்டயே இவ்ளோ ஆழமா கேட்டுக்காத ஒரு கேள்வியா கூட இது இருக்கலாம். நீங்க யாரு? நிஜமாவே நீங்க யாரு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பேரு, உங்க வேலை, உங்க குடும்பம் இதையெல்லாம் தாண்டி உண்மையில நீங்க யாரு? பொதுவா நாம இதுக்கு சொல்ற பதில்களுக்கு பின்னால நமக்கே தெரியாம ஒரு பெரிய தப்பு ஒளிஞ்சிருக்கு. அதுதான் நம்மளோட உண்மையான அடையாளம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர். இயல்பாவே நாம நம்மள இந்த உடம்போட தான் அடையாளப்படுத்திக்கிறோம். என் பேரு இது, என் வயசு இது, நான் பார்க்க இப்படி இருக்கேன், நான் ஆம்பளை இல்ல பொம்பளை, இப்படி எல்லாமே இந்த உடம்ப வச்சு தான் சொல்றோம். நான் அப்படின்னா இந்த உடம்பு தான்னு நம்ம ரொம்ப ஆழமா நம்பிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் சுவாமி சித்பவானந்தரோட இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகள் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் தன்னை இந்த உடம்பு தான் நினைக்கிறது தான் அவனோட எல்லா பிரச்சனைக்கும் எல்லா கஷ்டத்துக்கும் மூல காரணம் சொல்றாரு. கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? எப்படி ஒரு சின்ன அடையாள தப்பு இவ்ளோ பெரிய துன்பங்களுக்கு காரணமா இருக்க முடியும்? நம்மள உடம்போட அடையாளப்படுத்திக்கிறது எப்படி இத்தனை கஷ்டங்களுக்கு வழிவகுக்குது? அந்த கனெக்ஷனை இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களை இந்த உடம்பு தான் நம்பும்போது அந்த உடம்போட எல்லா லிமிட்டேஷன்ஸையும் எல்லா பலவீனங்களையும் நீங்களே ஏத்துக்கிறீங்க. உடம்பு பொறக்குது, வளருது, அப்புறம் ஒரு நாள் அழிஞ்சு போகுது. அது நிரந்தரமே கிடையாது. இந்த ஒரு தப்பான புரிதல் தான் நம்மளோட எல்லா பயத்துக்கும் ஆணிவேர். நாம உடம்புதான்னு நம்புறதால உடம்புக்கு வர நோய பார்த்து நம்ம நடுங்குறோம். உடம்புக்கு வயசாகும்போது நம்ம எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறோம். உடம்பு அழியக்கூடியதுங்கிறதால சாவ பார்த்து பயப்படுறோம். இந்த நிரந்தரமில்லாத தன்மாங்கிற உணர்வு தான் நம்ம மன அழுத்தத்துக்கும் துக்கத்துக்கும் முக்கியமான காரணம். சரி, பிரச்சனை இதுதானா? அப்போ தேர்வு என்ன? நான் இந்த உடம்பு இல்லைனா அப்போ நான் யாரு? இப்போ இந்த விளக்கத்தோட மையப்புள்ளிக்கு நம்ம வரோம். பல நூற்றாண்டுகளா ஞானிகளும் தத்துவ ஞானிகளும் சொல்லிக்கிட்டே வர்ற அந்த ஆழமான பதில். நான் அந்த அழியக்கூடிய மாறிக்கிட்டே இருக்கிற உடம்பல்ல, நான் இதுக்கு அப்பாற்பட்ட நிலையான தூய்மையான உணர்வு பொருளான ஆத்மா. இதுதாங்க அந்த முக்கியமான கருத்து. அப்போ ஆத்மானா என்ன? அதுதான் நம்மளோட உண்மையான நான். அது இந்த உடம்புக்குள்ள இருந்து இதை இயக்குற ஒரு தூய்மையான மாற்றமே இல்லாத நிரந்தரமான உணர்வு. அதுக்கு பிறப்பும் இல்ல, இறப்பும் இல்ல. இந்த ஒப்பீடு விஷயத்தை இன்னும் தெளிவா புரிய வைக்கும். பாருங்க, உடம்பு தற்காலிகமானது, ஆனா ஆத்மா நிரந்தரமானது. உடம்பு குழந்தையிலிருந்து வயசான காலம் வரை மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா ஆத்மா எப்பவும் மாறாதது. உடம்பு அழிஞ்சு போகும், ஆனா ஆத்மாவுக்கு அழிவே இல்ல. அதனால உடம்புங்கிறது நாம இந்த உலகத்துல வாழறதுக்கான ஒரு கருவி, ஒரு வண்டி மாதிரி தான். ஆத்மாதான் நம்மளோட உண்மையான சாரம். சரி, இந்த உண்மைய உணர்றது நம்ம வாழ்க்கை பார்வையை எப்படி மாத்தும்? இது வெறும் தத்துவமா இல்லாம உங்க டெய்லி லைஃப்ல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? வாங்க பார்க்கலாம். நீங்க உடம்பில்ல, ஆத்மான்னு எப்ப உண்மையிலே உணர்றீங்களோ அப்ப உடம்போட கஷ்டங்கள்ல இருந்து நீங்க விடுபடுறீங்க. நோய், வயசாகிறது, சாவு இதெல்லாம் உடம்புக்கு மட்டும்தான், உங்களுக்கு இல்லங்கிற தெளிவு பிறக்கும். இதுதான் துன்பத்திலிருந்து விடுதலை அடையறதுக்கான வழி. இந்த மனமாற்றத்தை ஒரு 3 ஸ்டெப்பா நாம பார்க்கலாம். முதல்ல, உடம்ப உங்க உண்மையான அடையாளமா பார்க்காம அது ஒரு தற்காலிகமான வாகனம், ஒரு கருவின்னு பாருங்க. 2வது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாறாத நிலையான ஆத்மாவை உணருங்க. கடைசியா, உடம்போட வரம்புகள்ல இருந்தும் பயங்கள்ல இருந்தும் விடுதலை அடையறத அனுபவிங்க. இந்த மாற்றம் ஒரு புதுவிதமான சுதந்திரத்தையும் அமைதியும் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். ஆக, நாம உடல் இல்ல, ஆத்மாங்கிற இந்த ஆழமான புரிதல் நோய், முதுமை, மரணம் பத்தின உங்க பார்வைய மாத்துமா? உங்க பயங்களையும் கவலைகளையும் இது குறைக்குமா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இது உங்களோட உண்மையான சுயத்தை பத்தின ஒரு முடிவே இல்லாத தேடலுக்கு ஒரு அற்புதமான தொடக்கமா இருக்கலாம்.